कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा।
கொஞ்சம் சைடா இருங்க ஒரே நிமிஷம்
அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு காப்பு கட்டும் வைபவமானது நடைபெற்றது. யாகசாலையில் காலை நேரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பூஜையானது செய்விக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து சப்தவம்சதி என்று சொல்லக்கூடிய 20 அதாவது ஸ்பர்சாவதி என்பார்கள், நாடீஸ்வரர்கள் என்பார்கள். இந்த தர்ப்பக்கயிறு பட்டுக்கயிறு வழியாக இந்த ஹோம குண்டத்தில் இருக்கும் அருட்சக்திகளை அந்த கலசங்களுக்கு எழுந்தருளச் செய்து, கலசத்தில் இருக்கும் அருட்சக்திகளை அந்த பிம்பத்துக்கு எழுந்தருளச் செய்யும் நிகழ்ச்சியான ஸ்பர்சாவதி. இப்பொழுது ஸ்பர்சாவதி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. யாகசாலைக்கு முன்பு வந்திருந்து நமது விநாயகர் பெருமான் திருவுருளுக்கு பாத்திரமாம்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
இதுவரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களவு சண்டை விநாயகர் என்று இருப்பதாக நமது சாஸ்திரங்கள் கூறுகிறது. களவு சண்டியாக நமது கிராமத்திலே கிராம தேவதையாக இருக்கக்கூடிய சண்டி விநாயகர் பெருமான் பெரிய விநாயகர் ஆலயமானது நமக்கெல்லாம் நல்ல மேன்மையை பெறுவதற்காக அவர்களுக்கெல்லாம் இது போல ஒரு பொது இடத்திலே ஆலயம் அமைத்து நம்ம ஊரில் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய வழிபாட்டிலே பொது வெளியிலே வழிபாடு செய்வது உலக நலன் கொண்டு செய்யக்கூடியது. எல்லாரும் சதீஷ் அவர்கள் யாகசாலைக்கு गर्भाज देमहि
ब्रह्म प्रचोदयात् स्वाहा विद्महे वासुदेवाय धीमहि विष्णु प्रचोदयात् स्वाहा विद्महे महाज्वालाय धीमहि चक्र प्रचोदयात् स्वाहा भगवते वासुदेवाय धीमहि विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमन्महाविष्णवे स्वाहा अश्वत्थवजाय विद्महे पद्मास्थाय धीमहि सूर्य प्रचोदयात् स्वाहा विद्महे गणानाथाय धीमहि चंद्र प्रचोदयात् स्वाहा विद्महे भूमिपालाय धीमहि बुध प्रचोदयात् स्वाहा विद्महे इंद्रपुत्राय धीमहि सौम्य प्रचोदयात् स्वाहा विद्महे सुरश्रेष्ठाय धीमहि गुरु प्रचोदयात् स्वाहा विद्महे भृगुसुताय धीमहि शुक्र प्रचोदयात् स्वाहा पुरस्फुर घोरघोरधर सर्वशत्रु धर्म विध्वंसने सर्वभूतमणि सर्वभूतान बंधवर्ग सर्वव्याधि देवाय नमो नमः स्वाहा हर हर नमो पार्वती पतये हर महादेवा आरुणेश्वरी போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பக்தோடி பெருமக்களே மெய்யன்பர்களே இதுகாலம் வரையில் நமது விநாயகர் பெருமான் ஆலய மகா கும்பாடை விழாவில் இரண்டாம் கால யாக பூஜையானது இனிதே சிறப்புடன் முடிவு பெற்று இப்பொழுது நிறைவாக மகா பூர்ணாகுதி யாகமானது நடைபெற்று கலசங்களுக்கு தீபாராதனை உபசார பூஜைகள் எல்லாம் முடிவு பெற்று கலசங்கள் யாகசாலை ஆலய வளமாக வந்து எல்லாம் உள்ள நமது விநாயகர் பெருமான் கோபுரத்திற்கும் மாகாளியம்மி கோபுரத்திற்கும் சால கோபுரத்திற்கும் ஐயப்பன் கோபுரத்திற்கும் முதலாவதாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாகாளியம்மிக்கு முதல் கும்பாபிஷேகமானது நடைபெறும். இரண்டாவதாக பெரிய விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். மூன்றாவதாக ஐயப்ப சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். நான்காவதாக செல்வ விநாயகர் பெருமான் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் சுவாமிக்கு அலங்கார பூஜையானது நடைபெற்று மகா தீபாராதனையானது செய்விக்கப்பட உள்ளார்கள். அது சமயம் பக்த பெருமக்கள் அனைவரும் கலசம் சுத்தி வரும் பாதையில் ஒத்துழைப்பு தந்து இடையில் இருக்கக்கூடிய சேர்கள் காலணிகள் இதெல்லாமே ஒதுக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இடம் அவதீனம் திருநாவலூரே நன்மையினார்க்கு நாதரின் நாதன் நாரண்யம் தன்னங்கனத்தருளை கடலின் அருளில் குவரண்யம் உள்ளில் உலப்பில் ஆனந்த கண்ணில் அருள்வரண்யம் உள்ள பாடுவது எங்கும் குழாம் பெருகியே விழாவொளி விண்ணளவும் சென்று விண்ணில் திருவாரூர் மனஞ்சை குடி பிறந்த பல அடியார் அறிந்தனமே வானோ புகழ்வார் கடல் மாறுதமோ யானோதயமோ நபினான் மறையோ யானோ மனமோ ஹம்சத்வனிதான் ஆதிதார் Udima
गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश पाहि मां श्री गणेश रक्ष मां जय गणेश पाहि मां श्री गणेश रक्ष मां அன்பர்கள் அனைவரும் மாகாளிக்கு உடனடியாக கும்பாவளியை முடிந்தது மாகாளிமி கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது மாகாளிமிக்கு மகா கும்பாவளி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து
நாம் இந்த உலகத்திலே பிறந்தவருடைய பெரும் இந்த 2 பயன்களுக்கான போதும் முதலாவதாக பசி என்று வந்து அவர்களுக்கு அச்சம் விட்டு அவர்கள் பசி போக்குவதை நாம் முதல் பயன். இரண்டாவது பயன் இது போல் இறைவனுக்கு வரக்கூடிய திருவிழாக்கள் குண்டாபிஷேகங்கள் இதுகளெல்லாம் நம் கண்ணுக்கு பயனாக காண்பது இரண்டாவது பயன். நம்ம சமூகத்திலெல்லாம் ஒன்று நாம் பல தரப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த குண்டாபிஷேகத்தில் நடக்கிறது. சமூக ஒற்றுமையை இந்த குண்டாபிஷேகம் நமக்கு கொடுக்கிறது. அதனால இந்த குண்டாபிஷேகத்தின் மூலமாக இன்னும் எல்லோரும் நல்ல நற்காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். எல்லோருக்கும் எல்லா வகையான கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்தை நோக்கி வருபவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் எல்லாம் அம்மையை அருள வேண்டும். இந்த கிராம மக்கள் எல்லா வகையான சுபிக்ஷங்களோடு வாழ வேண்டும். உரிய காலத்திலே மழை செல்வதற்கு விவசாய லாபங்களை எல்லாம் பெற வேண்டும். வியாபாரங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு எடுத்து வர வேண்டும். வயதில் நமக்கு விநாயகர் பெருமானும் மாதாதேவியும் தந்தவிட வேண்டும் என்று பிரார்த்தத்தை கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக சொல்லக்கூடிய வழிபாட்டினுடைய மந்திரங்களை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சக்தி. நான் மட்டும்தான் சொல்றேன், யாரும் சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாம் தரும் அந்தர் எந்த மக்களுக்கு தந்தர் உள்ள வேண்டும் மன நிம்மதியும் உயர்வும் இன்பங்களும் உணர்த்த வேண்டும். பெருமானே செய்யப்படக்கூடிய மகா ஓம் சக்தி பராசக்தி ஐயா கொஞ்சம் நிமிர்ந்துக்கோங்க ஐயா. நான் தடத்தை கிளவி அண்ணா
மணி மணி காப்பு கட்ட வந்தாச்சா? அண்ணா 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 கொஞ்சம் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அண்ணா உட்காந்துருக்கு அண்ணா கொஞ்சம் தள்ளிக்கும் உற்றார் உறவினர் ஊர் பொதுமக்களையும் வருக வருக என இருவிடம் கொட்டி விழாக்குழு சார்பாக வரவேற்கின்றோம்.
श्रेष्ठरमाय कर्मणे தெரியுதா? உள்ள வந்துருங்க, உள்ள வாங்க. தெரியுதா? உள்ள போய் அம்பாள் உருவம் பதித்த மகாலட்சுமி அம்மன் உருவம் பதிப்பித்த 5 நாணயங்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. 5 நாணயம் தங்கள் வீட்டில் பூஜை அறையிலும் தொழிற்சாலையிலும் பணப்பட்ட எல்லா தடத்தையும் எல்லாரும் ஒரு கசாமசான மாட்டோட முதல்ல பூஜை பண்ணுவாங்க. 5 நிமிஷம் பூஜை பண்ணேன் எல்லாம் சொல்றேன். நீங்க 2 பேரும் அப்படி சாமி பார்த்து சதீஷ் இது அடுத்தது பிரம்மச்சாரி சூர்யாவா கொஞ்சம்
சுடராக சபரிமலை ஜோதி அற்புதம் அதிசயம் தை முதல் தேதி அவதாரம் எட்டாக அருள் புரியும் சுவாமி அகிலாண்ட நாயகனே ஐயப்ப சுவாமி புஷ்கரையும் இருபுறத்து தேவி பூரணமம் பௌர்ணமி போல் பொலிகின்ற சுவாமி பூரணையும் புஷ்கரையும் இருபுறத்து தேவி பூரணமம் பௌர்ணமி போல் பொலிகின்ற சுவாமி சரணம் 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 ஆதிசாஸ்தா சரணம் சரணம் பகவதியின் பால் பருகி பால் கிண்ணம் கொண்டு மகிழ்கின்ற சாஸ்தாவால் மக பேரு உண்டு பகவதியின் பால் பருகி பால் கிண்ணம் கொண்டு மகிழ்கின்ற சாஸ்தாவால் மக பேரு உண்டு சூலமும் பாசமும் நாற்கரம் தாங்கி காலனை அழிப்பானே கரிகமலை மூர்த்தி சக்தியின் நெஞ்சகம் சன்னதியாக்கி சௌக்கியம் தருவாரே சங்கடம் போக்கி வில்லம்பு கை கொண்ட வேடனே சாஸ்தா வீர விளையாட்டிலே வெல்லுகிற சாஸ்தா வினையாவும் தீர்க்கின்ற வீரனே சாஸ்தா வித்தகம் தத்துவம் மொத்தமும் சாஸ்தா மனையறம் போங்க மங்களம் பெருக மனைவியும் மகனுமாய் மன்னவன் பொலிய தேவரும் வியப்பினில் ஆழ வித்தக கலை பல கற்பித்து அருள தூயனாய் வெண்மையில் துலங்கிடும் குருவே ஆயனர் கலைகளின் ஆசானும் நீயே சரணம் சரணம் வித்யாசாஸ்தா சரணம் சரணம் மண்டலம் போற்றிடும் மணிகண்ட தேவ
செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே வழிபாட அசைகின்ற கணநாதனே இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை குதிமாட நடமாடும் சிவபாலனே பாட நடமாடும் சிவபாலனே நடையாட செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே வழிபாட அசைகின்ற கணநாதனே இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை குதிமாட நடமாடும் சிவபாலனே பாட நடமாடும் சிவபாலனே லம்போதரா எங்கள் கணநாயகா லம்போதரா எங்கள் கணநாயகா நடையாட செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே வழிபாட அசைகின்ற கணநாதனே இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை குதிமாட நடமாடும் சிவபாலனே பாட நடமாடும் சிவபாலனே லம்போதரா எங்கள் கணநாயகா லம்போதரா எங்கள் கணநாயகா மதியோடு சிரமாட அதிர்வோடு பதமாட அழகாக ஜதி சொல்லி கணமாடுமே அழகாக ஜதி சொல்லி கணமாடுமே மலையாக நீயாட மடுவாகி அணுவாகி அண்டங்கள் அங்கங்கு கூத்தாடுமே அண்டங்கள் அங்கங்கு கூத்தாடுமே மதியோடு சிரமாட அதிர்வோடு பதமாட அழகாக ஜதி சொல்லி கணமாடுமே அழகாக ஜதி சொல்லி கணமாடுமே மலையாக நீயாட மடுவாகி அணுவாகி அண்டங்கள் அங்கங்கு கூத்தாடுமே அண்டங்கள் அங்கங்கு கூத்தாடுமே லம்போதரா எங்கள் கணநாயகா லம்போதரா எங்கள் கணநாயகா நடையாட செவியாட விழியாட கரமாட வழிபாட அசைகின்ற கணநாதனே வழிபாட அசைகின்ற கணநாதனே இடையாட இடையோடு மணியாட மணி ஓசை குதிபாட நடமாடும் சிவபாலனே பாட நடமாடும் சிவபாலனே லம்போதரா எங்கள் கணநாயகா